ரொம்ப வருஷமாக சிகரெட் பிடித்த ஒருத்தர் சிகரெட்டை நிறுத்துறாரு. சிகரெட் பிடிக்கிறது நிறுத்துறாரு. அதாவது அவர் 4-5 வருஷமாக சிகரெட் பிடிச்சிருக்காரு, அல்லது 5-6 வருஷமாக கூட இருக்கலாம், 7-8 வருஷமாக கூட இருக்கலாம். அப்படி சிகரெட் பிடித்த ஒருத்தர் இனிமேல் சிகரெட் பிடிக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு நிறுத்துறாரு. நிறுத்திட்டு ஒரு 6 மாதம் நிறுத்திட்டார். சரி, திரும்பவும் நம்ம ஒரு சிகரெட் பிடிச்சு பார்க்கலாமேன்னு சொல்லிட்டு பிடிச்சு பார்க்குறாரு. ஒரு நாளைக்கு பிடிக்கிறார், 2 நாளைக்கு பிடிக்கிறார், அப்புறம் பிடிக்க மாட்டேங்கிறார். ஏன்னா பிடிக்காமல் இருந்ததால், சிகரெட் பிடிக்காமல் கடந்த 6 மாதங்களாக சிகரெட் பிடிக்காமல் இருந்ததால் அவருக்கு ஏற்பட்ட நன்மைகளை அவர் உணர்ந்திருக்கிறார். நல்லா இருக்குது, உடம்பு நல்லா இருக்குது, மனசு நல்லா இருக்குது, ஆரோக்கியமாக இருக்குது. இதெல்லாம் உணரும்போது நம்ம தேவையில்லாமல் சிகரெட் பிடிச்சிருக்கோம். நிறைய காரணங்களை சொல்லிக்கிட்டு தான் சிகரெட் பிடிப்பாங்க. சிகரெட் பிடிச்சா அப்படி இருக்கும், மனசு இப்படி இருக்கும், ரிலாக்ஸேஷன் கிடைக்கும், ஏதாவது குறிப்பாக ஏதாவது டென்ஷன் ஆச்சுன்னா ஒரு சிகரெட் பிடிச்சா சரியாயிடும், ஏதாவது அவமானம் ஆயிடுச்சு, யாராவது எங்கேயா அசிங்கப்பட வேண்டியிருக்கும், அங்கே அசிங்கப்படும் போது ஒரு சிகரெட் அடித்தா அது அப்படி மறைஞ்சிரும், மறந்துடும், அந்த மனசு மறக்காது, அந்த சரியாயிடும், அந்த கோபங்கிறது தணிஞ்சிரும். ஆனால் திரும்ப திரும்ப அது மாதிரி அவமானங்கள் ஏற்படும். ஏன்னா நமக்கு ஒரு நம்பிக்கை வந்துடுது, என்னென்னாக்கா சிகரெட் பிடிச்சா எத்தகைய அவமானத்தையும் கடந்து செல்லலாம் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை இருக்குது. போதைப் பொருளுங்கிறது அவமானங்களை கடந்து செல்வதற்கான ஒரு வழி. அந்த நம்பிக்கையை கொடுத்து தான் நிறைய பேர் போதைப் பொருளுக்கு அடிமையாகிறாங்க. எவ்வளோ பிரச்சனையானாலும் ஒரு மது அருந்து விட்டால் சரியானது. ஆனால் புகைப்பிடிக்கிறது தான் ஏன்னா அதை அடிக்கடி பிடிப்பாங்க. பகலில் எந்த நேரத்தில் அடிக்கடி பிடிக்கிறவங்கன்னா நிறைய அவமானங்களை கடந்து போவதற்கு அது உதவியாக இருக்கும் அப்படின்னு நினச்சி இந்த மாதிரி ஏதாவது காரணங்களை சொல்லி தான் போதைப் பொருளுக்கு அடிமையாகுவாங்க. போதைப் பொருள் பயன்படுத்துகிறாங்கனாக்கா வெறும் இன்பமாக இருக்குது அப்படிலாம் இல்லாமல், போதைப் பொருள் பயன்படுத்தினாக்கா இந்த மாதிரி மனசுக்கு நிறைய நல்லது நடக்குது, மன அழுத்தங்கள் தவிர்க்கப்படுகிறது. அப்புறம் சிகரெட் பிடிக்கிறதுக்கெல்லாம் அதான் காரணம் சொல்லுவாங்க. ஏதாவது டென்ஷன் ஆகிடுச்சு அல்லது ஏதாவது அவமானகரமான சம்பவங்கள் நடக்கும், அவமானப்பட வேண்டியிருக்கும். அதுலேருந்து எப்படி மீட்டுறது? ஒரு சிகரெட் பிடிச்சா சரியாக போயிடும். ஆனால் சிகரெட் பிடித்து அவமானங்களை சரி செய்து கொள்ளலாம், அவமானங்களை எளிதாக கடந்து போகலாம் அப்படிங்கிற நம்பிக்கையில் திரும்ப அவமானங்களை நோக்கியே ஓடுவாங்க. சிகரெட் பிடிக்கிறவங்க திரும்ப அவமானங்களை நோக்கி, ஏன்னா சிகரெட் மீது ஒரு நம்பிக்கை, சிகரெட் இருக்குது, நமக்கு என்ன கவலை, அவமானங்களை எதிர்கொண்டு விடலாம், எளிதாக அவமானங்களை எளிதாக கடந்து செல்லலாம் அப்படிங்கிற நம்பிக்கையில் சிகரெட் பிடிப்பாங்க. அதனால் சிகரெட் பிடித்தா அப்போதைக்கு தீர்வு கிடைக்கும். ஆனால் அடுத்தடுத்து நீங்கள் அவமானங்களை நோக்கி தான் போவீங்க. ஒரு நிரந்தர தீர்வு அதில் கிடைக்காது. சிகரெட் பிடிக்கிறத நிறுத்திட்டிங்கன்னா நீங்கள் அவமானங்களை நோக்கி போக மாட்டீங்க. ஏன்னா நீங்கள் தான் சிகரெட் பிடிக்கிறது இல்லையே. அவமானங்கள் ஏற்பட்டால் அது ரொம்ப கோபத்தை ஏற்படுத்தும், அமைதியின்மை ஏற்படுத்தும், அது மனதிலிருந்து அகல்வதற்கு ரொம்ப நாள் எடுத்துக்கும். அதனால் எதுக்கு தேவையில்லாத ரொம்ப அப்படி சொல்லிட்டு நீங்கள் அவமானங்களை நோக்கி போக மாட்டீங்க. சிகரெட் பிடிச்சிங்கனாக்கா சிகரெட் இருக்குங்கிற தைரியத்தில் நீங்கள் அவமானகரமான சம்பவங்களை நோக்கி, அவமானமான அனுபவங்களை நோக்கி போயிட்டுருப்பீங்க. உதாரணத்துக்கு இப்போ தலைவலி வருது, தலைவலி மாத்திரை இருக்குது, ஒரு மாத்திரை போட்டால் சரியாக போயிடும் அப்படின்னு நினச்சிட்டு தலைவலியை தருகிற சம்பவங்களை நோக்கி ஒரு அனுபவங்களை நோக்கி போயிட்டுருப்பீங்க. எந்தெந்த அனுபவங்கள்லாம் தலைவலியை உருவாக்குகிறதோ அந்தந்த அனுபவங்களை நோக்கி தேடி போய்கிட்டு இருப்பீங்க. ஏன்னா தலைவலி மாத்திரை இருக்குது, தலைவலி வந்தால் தலைவலி மாத்திரை போட்டுக்க வேண்டியதான், ஒரு மாத்திரையில் கேட்கலன்னா இன்னொரு மாத்திரை போட்டுக்க வேண்டியதான் அப்படின்னு தலைவலி மாத்திரைக்கு அடிமையானவங்க, தலைவலி மாத்திரை போடுறதுக்கு அடிமையானவங்க அந்த மாத்திரை மீது நம்பிக்கை வைத்து அவர்கள் தலைவலியை தருகிற அனுபவங்களை நோக்கி போய்கிட்டே இருப்பாங்க. தலைவலிகளை கடந்து சென்று கொண்டே இருப்பார்கள். ஆனால் தலைவலி அவங்களுக்கு வந்துக்கிட்டு தான் இருக்கும். அதனால் தலைவலி மாத்திரை அதை போடுறதை நிறுத்தாமல் அந்த தலைவலியை எப்படி சரி பண்ணுறது? இப்போ தலைவலி மாத்திரை நீங்கள் போடுறது நிறுத்திட்டீங்க, போடுற வழக்கமே இனிமேல் கூடாது அப்படின்னு நினச்சி நிறுத்திட்டிங்கன்னா அப்புறம் நீங்கள் தலைவலியை பார்த்தாலே பயப்படுவீங்க, தலைவலியை தருகிற அனுபவங்களை பார்த்தாலே பயப்படுவீங்க, அதை நோக்கி போகவே மாட்டீங்க. தலைவலியை எப்படி முன்கூட்டியே தவிர்ப்பது என்று தான் யோசிப்பீர்கள். அது மாதிரி தான் சிகரெட் பிடிக்கிறதுலாம் அப்படி தான். சிகரெட் பிடிக்கிறது கூட அவமானகரமான சம்பவங்களை அப்போதைக்கு உங்கள் மனசுலேருந்து அகற்றுற மாதிரி தோணும், டென்ஷனுக்கு ரிலீஃப் கொடுக்குற மாதிரி தோணும். ஆனால் அது தொடர்ச்சியாக டென்ஷன் வந்துக்கிட்டே இருக்கும். ஏன்னா சிகரெட் பிடிச்சா சரியாக போயிடும் அப்படிங்கிற நம்பிக்கை உங்கள்கிட்ட இருக்குது. அது மாதிரி சிகரெட் பிடிப்பதற்கு இன்னும் பல காரணங்கள் சொல்லப்படுகிறது. இதனால் தான் நான் சிகரெட் பிடிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு. அது மாதிரி இந்த மலிவான உணவுகள் சாப்பிட்றோம்ல, இட்லி, பூரி, பொங்கல், தோசை, பரோட்டா, பேக்கரி உணவுகள், பேக்கரி ஸ்வீட்டு,
இந்த மாதிரியான உணவுகள் வந்து நீங்கள் 7-8 வருஷமாக இல்லை சின்ன வயசுலேருந்து நம்ம பெரும்பாலான மக்கள் அதான் சாப்பிட்றாங்க. எல்லா மக்களும் அப்படி அதான் சாப்பிட்றாங்க. அவங்கவுங்க நாட்டுக்கு இது மாதிரியான மலிவான உணவுகள் நிறைய இருக்குது. மாமிச உணவுகள், மீன் உணவுகள் எல்லாம் மலிவான உணவுகள் தான், போதை உணவுகள். போதைக்கு என்ன இலக்கணமோ அதுதான். போதை எதுக்காக பயன்படுத்துகிற? இப்போ சிகரெட்டை பற்றி நான் சொன்னேன். சிகரெட்டை எதுக்காக பயன்படுத்துகிறாங்க? ஏதாவது காரணம் சொல்கிறாங்க, சொல்லி தான் அதை பயன்படுத்துகிறாங்க. அதே மாதிரி இட்லி, பூரி, பொங்கல், தோசை எல்லாம் இருக்குல்ல, இதெல்லாம் பேக்கரி உணவுகள், இதெல்லாம் மாமிச உணவுகள். இதெல்லாம் ஏன் சாப்பிட்றாங்கன்னா அதுக்கு ஒரு காரணம் சொல்லி தான் சாப்பிட்றாங்க. அதை சாப்பிட்டா நல்லாயிருக்கும், திம்முன்னு இருக்கும், அவெல்லாம் உடம்புல தெம்பு இருக்கும், நல்லது முரட்டுத்தனமான வேலைகளை செய்கிறதுக்கு உதவியாக இருக்கும் அப்படின்னு நினச்சிட்டு சாப்பிட்றாங்க. ஊக்க மருந்து இதெல்லாம் சமைத்து விட்டாலே ஒரு உணவு என்பது ஊக்க மருந்தாக மாறிவிடுகிறது. அதனால் உணவு பச்சையாக இருக்கிற வரைக்கும் தான் உணவு, சமைச்சிட்டிங்கனாலே அது மருந்தாக மாறிவிடுகிறது. அந்த மாதிரி நம்ம உண்ணுகிற உணவு என்பது ஊக்க மருந்து. அது ஊக்க மருந்து என்கிற நம்பிக்கை அடிப்படையில் தான் அப்படி தான் சொல்லி சாப்பிட்றாங்க. ஒரு இட்லி சாப்பிட்டா தான்ப்பா 4-5 இட்லி சாப்பிடு, நல்ல வெயிட்டாக சாப்பிடு, வேலை செய்ய வேண்டியிருக்கு, மூட்டை தூக்க வேண்டியிருக்கு, அதனால் வந்து உடம்புல தெம்பு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு இது மாதிரி நிறைய காரணங்கள் சொல்லி தான் மலிவான உணவுகளை நம்ம சாப்பிட்டுட்ருக்கோம். ஆனால் அது இப்போ தலைவலி மாத்திரம் தொடர்ந்து சாப்பிட்டா கிட்னி ஃபெயிலியர் ஆகிற மாதிரி சின்ன வயசுலேருந்து இந்த இட்லி, பூரி, பொங்கல், தோசை, பிரியாணி, மாமிச உணவு, மீன் உணவு, பேக்கரி உணவுகள், பரோட்டா இந்த மாதிரி சாப்பிட்றதுனால பிற்காலங்களில் எல்லாத்துக்குமே நோய் வந்துடும். நோய் வராதவங்க ஓரிரு பேர் தான், கொஞ்சம் பேர் தான், ரொம்பவும் கொஞ்சத்திலும் கொஞ்சம் பேர் தான். பெரும்பாலான மக்களுக்கு நோய் வந்துடுது. அப்படி நோய் வரும்போது அதனால் நோயிலேருந்து எப்படியாவது நம்ம விடுதலை அடைய முடியாதா அப்படின்னு தான் நம்ம எதிர்பார்க்குறோம். அதற்கு வழி இருந்தாலே போதும் அப்படின்னு தான் எல்லோரும் எதிர்பார்க்குறோம். அதுக்கு நம்ம அந்த உணவு முறையை நம்ம நிறுத்தி ஆகணும். நீங்கள் 7-8 வருஷம், அதாவது சின்ன வயசுலேருந்து இந்த மலிவான உணவு இட்லி, பூரி, பொங்கல், தோசை சாப்பிட்ருக்கலாம். ஆனால் அதை நீங்கள் நிறுத்தி பாருங்கள், ஒரு 6 மாதம் நிறுத்தி பாருங்கள். நிறுத்திட்டு மாற்று உணவுகள் சாப்பிட்டு பாருங்கள். சமைத்த உணவுகளிலேயே உயர்தரமான உணவுகளை நீங்கள் சாப்பிட்டு பாருங்கள். ஒரு 6 மாதம் சாப்பிட்டு பாருங்கள். இட்லி, பூரி, பொங்கல், தோசை போன்ற மலிவான உணவுகளை நிறுத்திவிட்டு சமைத்த உணவுகளிலே உயர்தரமான உணவுகளை நீங்கள் சாப்பிடுங்க. அது மாதிரி பச்சை காய்கறிகள், பழங்களையும் சேர்த்துக்கோங்க, கீரைகளையும் சேர்த்துக்கோங்க. கீரை கூட்டு, காய்கறி கூட்டு, வேக வைக்கப்பட்ட கிழங்கு, பச்சை கிழங்கு, பச்சை பயிறு, பச்சை கடலை, பருப்பு வகைகள், இப்படி உங்கள் கையால் சமைச்சு சாப்பிட்டு பாருங்கள் ஒரு 6 மாதம். யாருக்கும் கொடுக்காதீங்க. யார்கிட்டையும் உங்கள் சமையலை உங்களுக்கு தேவையான உணவை சமைக்கிற பொறுப்பை ஒப்படைக்காதீங்க. பிறருக்கு தேவையான உணவை நீங்கள் சமைக்காதீங்க. உங்கள் கையால் நீங்கள் ஒரு 6 மாதம் நான் சொல்கிற உணவுகளை நீங்கள் சமைச்சு சாப்பிட்டு பாருங்கள். 6 மாதத்தில் உங்கள் உடம்பில் நடக்கிற மாற்றங்கள், நல்ல ஆரோக்கியம், நிறைய ஆரோக்கியம் ஏற்பட்டிருக்கும், நல்லாயிருக்கும், ஒரு வாழ்க்கையே ஒரு அமைதியான மாதிரி தோணும். அப்புறம் 6 மாதம் கழித்து திரும்பவும் அந்த இதற்கு சின்ன வயசுலேருந்து சாப்பிட்டு வந்துருப்போம் இந்த மலிவான உணவுகள், போதை உணவுகள், இட்லி, பூரி, பொங்கல், அதை நீங்கள் திரும்பவும் சாப்பிட்டு பாருங்கள். உங்களால் வந்து 1 நாள் 2 நாள் கூட சாப்பிட முடியாது. ஏன்னா அவ்வளோ அசௌகரியங்கள் ஏற்படும். அந்த உணவுகளை சாப்பிட்டா உடனே வெயிட் போடும். அந்த இட்லி, பூரி, பொங்கல், தோசை உடனே வெயிட் போடும். மனசே சரியாக இருக்காது, மூளை வேலை செய்யாது ஒழுங்காக. அதனால் அந்த மாதிரி உணவுகளை வந்து மூளை வந்து ஒழுங்காக வேலை செய்யாது. அதாவது பிறரிடம் பேசணுங்கிற இதெல்லாம் வந்து அதிகமாக தோணாது. பேசினாலும் அதில் வந்து அறிவுபூர்வமான விஷயம் இருக்காது. பேசவே கூடாது என்பதற்காக உருவாக்கப்பட்ட உணவு. இப்போ நம்மலாம் பேசாமல் இருக்கோம், யார்கிட்டையும் பேசாமல் இருக்கிறோம், அதிகமாக பேச மாட்டேங்கிறோம். பேசினா சண்டை வரும், தவறான புரிதல் அதை அடிப்படையாக கொண்டு சண்டை வரும். அப்போ பேசவே கூடாது என்பதற்காகவே நம்ம அப்போ இன்றைக்கி யாருமே பேசுகிறதில்ல, பெரும்பாலும் தனியாகவே இருக்காங்க. தனியாக ஏதாவது மொபைல் ஃபோன் பார்த்துட்டு டிவி பார்த்துட்டு இருக்காங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்? இப்போ பேசவே கூடாது, மக்கள் பேசாமல் இருக்காங்கன்னா என்ன அர்த்தம்? பேசவே கூடாது என்பதற்காக அவர்கள் உணவை சாப்பிடுகிறார். உணவு தான் எல்லாத்துக்கும் காரணம். மக்கள் வாழ்க்கை முறைக்கு ஏன் பேசாமல் இருக்காங்க, அதுக்கு என்ன காரணம்னு நீங்கள் உடனே உணவில் தான் போய் பார்க்கணும். உணவு தான் காரணமாக இருக்கும். பேசாமல் இருக்காங்கன்னா அது உணவாக தான் இருக்கும். பேசுவதை தடுக்கிற உணவுகள் இது. இந்த மலிவான உணவுகள் இருக்குல்ல, பேசுவதை தடுக்கிற உணவுகள். ஏன்னா பேசுகிறதுக்கு என்ன தேவைன்னா உண்மைகள் தேவை. உண்மைகள் தான். பேசுவது என்பது நம்ம பேசுகிறாங்க அப்படின்னா அதில் வியப்பாக நம்ம நிறைய விஷயங்கள் இருக்கணும், வியந்து பார்க்குற மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கணும். அப்போ தான் வந்து பேசுகிற ஆர்வம் வரும், பேசுவதை கேட்குற ஆர்வமும் இருக்கும். இப்போ வந்து நீங்கள் வந்து இட்லி, பூரி, பொங்கல், தோசையெல்லாம் சாப்பிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து மூளை வேலை செய்யாது ஒழுங்காக. அதாவது உண்மைகளை தெரிந்து கொள்ள முடியாது, பொய்களை பற்றி தான் அது சிந்திக்கும். இந்த மூட நம்பிக்கைகள்லாம் இருக்குல்ல,
மத ரீதியாக சொல்லப்பட்ட மூட நம்பிக்கைகள் எல்லா மதங்கள்லேயும் இருக்கும். எல்லா கதைகளில் எல்லாம் கடவுள் தோன்றிய கதை, தூதர்கள் தோன்றிய கதை, எல்லா கதையும் சொல்லி வச்சுருப்பாங்க. புராணங்கள், இந்து மதத்தில் நிறைய புராணங்கள். இப்படி ஏன் மூட நம்பிக்கைகளை பற்றி யோசித்தாங்கன்னா, உண்மைகளை பற்றி யோசிக்க முடியலை. அதனால தான் அவங்க மூட நம்பிக்கைகளை பற்றி யோசித்தாங்க. மூட நம்பிக்கைகளை சொல்லும்போது அது சரின்னு ஏற்றுக்கிட்டாங்க. ஏன் அதை பொய்ன்னு கண்டுபிடிக்க முடியல அவங்களால? அது காரணம் அவங்க சாப்பிட்ட உணவுகள் தான் காரணம். அந்த மலிவான உணவுகள் இருக்குல்ல, இட்லி, பூரி, பொங்கல், தோசை, அது அந்த காலத்தில் என்ன உணவு இருந்திருக்குமோ அதை சாப்பிட்டு. அந்த காலத்தில் மலிவான உணவுகள், பெரும்பாலான மக்கள் சாப்பிட்ட உணவுகள் கண்டிப்பாக அது மலிவான உணவாக தான் இருந்திருக்கும். அந்த மாதிரியான உணவுகளை சாப்பிட்டிங்கன்னா உங்களால் உண்மைகளை பேச முடியாது. இயற்கையை பற்றிய உண்மைகளை பேசவே முடியாது. அது தடுத்துரும். அந்த உண்மைகளே வராது, உங்கள் மூளையிலேருந்து வரவே வராது. அது சிந்திக்காது. அந்த உண்மைகளை பற்றி சிந்திக்கிற திறன் இல்லாமல் போயிடும். மாறாக பொய்களை பற்றி சிந்திக்க தொடங்கிவிடும் மூளை. அப்படி தான் மூட நம்பிக்கைகளே உருவானது. இந்த உணவு தான் மூட நம்பிக்கைகள் உருவாக காரணம். இப்போ அதே நான் சொல்கிற மாதிரியான உணவுகள், சமைத்த உணவுகளிலே உயர்தரமான உணவுகள் 50%, பச்சை காய்கறிகள், பழங்கள் 50%, இப்படி 100% உணவுகளை நீங்கள் பச்சை காய்கறிகள், பருப்பு வகைகள், கடலை வகைகள், பயறு வகைகள், இப்படி கிழங்கு, இந்த மாதிரி உணவுகள், காய்கறி பொரியல், காய்கறி கூட்டு, இந்த மாதிரி உணவுகளை நீங்கள் சாப்பிட்டீங்கன்னாக்கா இயற்கையை இயந்திர அறிவியல் உலகிற்கு பொருந்துகிற மாதிரி நம்ம உண்மைகளை பற்றி யோசிக்க முடியும். இந்த உலகத்திற்கு பொருத்தமான உண்மைகளை நம்ம யோசிக்க முடியும். இந்த உலகத்தில் நம்ம பகுத்தறிவோடு வாழ வேண்டுமென்றால் இந்த உணவு, நான் சொல்கிற உணவு தான் நீங்கள் சாப்பிடணும். பகுத்தறிவோடு இட்லி, பூரி, பொங்கல், தோசை, இது ஒரு நோய்களை தருகிற ஒரு முட்டாள்தனமான மூட நம்பிக்கையை உருவாக்குகிற உணவுகள். நீங்கள் உணவில் உங்களுக்கு நோயை தர மாதிரி உணவுகளை சாப்பிட்டா நீங்கள் எப்படி அறிவாளியாக இருக்க முடியும்? அறிவுங்கிறது என்னென்னா உங்களை பாதுகாப்பதற்காக பெறப்படுகிற ஒரு அனுபவங்களின் மூலமாக நீங்கள் எப்படி உங்களை பாதுகாத்துக்கொள்ள, பல்வேறு அனுபவங்களின் மூலம், வாழ்க்கையில் ஏற்படுகிற பல்வேறு அனுபவங்களின் மூலம் நீங்கள் உங்களை எப்படி பாதுகாத்துக் கொள்கிறீர்கள் என்பது பற்றிய உங்களுக்கு இருக்கிற ஒரு விழிப்புணர்வு தான் அறிவு. அறிவுன்னா என்னன்னாக்கா, நீங்கள் வாழ்க்கையில் சந்திக்கிற பல்வேறு அனுபவங்கள் மூலம் உங்களை நீங்கள் எப்படி பாதுகாத்துக் கொள்கிறீர்கள். அது சாப்பிட்ற அனுபவமாக இருக்கலாம், தொழிலில் இருக்கலாம், நிறைய குடும்பமாக இருக்கலாம். எல்லா அனுபவங்களின் மூலம் உங்களை நீங்கள் எப்படி பாதுகாத்துக் கொள்கிறீர்கள். அதுதான் அறிவு. பாதுகாப்பு தான் அறிவு. பாதுகாப்பு பற்றிய விழிப்புணர்வு தான் அறிவு. அதுதான் அறிவு. அப்படிங்கும்போது நீங்கள் சாப்பிட்ற உணவு உங்களுக்கு நோயை தரும் என்றால் நீங்கள் அங்கே நீங்கள் தோத்துட்டீங்க. நீங்கள் உங்கள்கிட்ட பாதுகாப்பு இல்லை, விழிப்புணர்வு இல்லை. பாதுகாப்பு சம்மந்தமான விழிப்புணர்வு உங்கள்கிட்ட இல்லைன்னு அர்த்தம். நோயில் அதாவது நோய் வருவதற்கான அடிப்படை காரணம் உணவு தான். உணவுலேயே நீங்கள் கோட்டை விட்டீங்க. அப்போ வாழ்க்கையில் உள்ள பிற விஷயங்கள் அனைத்திலுமே நீங்கள் பிரச்சனைகளை நோக்கி தான் போவீங்க, அழிவை நோக்கி தான் போவீங்க. ஏன்னா உணவுங்கிறது உங்களை அழிவை நோக்கி அழைத்து செல்வதாக இருக்கிறது. அப்படி இருக்கும்போது நீங்கள் சாப்பிட்ற உணவே உங்களை அழிவை நோக்கி அழைத்து செல்லும்போது அதன் பிறகு நீங்கள் சந்திக்கிற அனைத்து பிரச்சனைகளும், வாழ்வில் சந்திக்கின்ற அனைத்து பிரச்சனைகளும் உங்களை அழிவை நோக்கி தான் அதை அழைத்து செல்லும். அதனால் நீங்கள் நோயை தருகிற உணவுகளை சாப்பிட்டு விட்டு அறிவுபூர்வமாக சிந்திக்கலாம் என்று ஆசைப்பட்டால் அது தவறு. சரி, அப்படின்னா நிறைய அறிஞர்கள், கண்டுபிடிப்பாளர்கள், இவங்கெல்லாம் அந்த மாதிரி அந்தந்த நாட்டில் உள்ள மலிவான உணவுகளை தானே சாப்பிட்டாங்க. அப்படின்னா அவங்க கண்டுபிடிக்கிறதும் மலிவானது தான். பின்ன அவங்க என்ன கண்டுபிடிப்பாளர்னால் அவங்க பெரிய உன்னதமானவர்களாக இருந்திருப்பார்கள். அவர்களுடைய கண்டுபிடிப்பு அழிவை தான் ஏற்படுத்தியிருக்கும். இப்போ அணுகுண்டை கண்டுபிடிச்சாருன்னா அதனால் பாருங்கள் எத்தனை பேர் செத்தாங்கன்னு. அதான் இப்போ எவ்வளோ நன்மைகள் கிடையாது. நீங்கள் ஏன் செத்ததை பார்க்குறீங்க? எவ்வளோ நன்மைகள் ஏற்பட்டுருக்குல்ல, அதை பாருங்கள் அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். 2 லட்சம் பேர் அணுகுண்டால் அணு ஆயுதத்தாலையும் அணு உலை விபத்துகளாலும் அணுகுண்டு வெடிப்பினாலும் எப்படியும் பல லட்சம் பேர் செத்துட்டாங்க. ஆனால் நீங்கள் பல லட்சம் பேர் செத்தாங்க, ஆனால் பல கோடிக்கணக்கான பேர், நூற்றுக்கணக்கான கோடி பேர் நன்மைகளை அடைகிறார்களே, அதை நீங்கள் பார்க்கலாமேன்னு நீங்கள் என்கிட்ட கேட்டிங்கன்னா நான் என்ன சொல்லுவேன்னா, இந்த அணு ஆயுதங்களாலும் அணு உலைகளாலும் இறந்து போனாங்க பாருங்கள் பல லட்சம் பேர். அதில் ஒருத்தராக நீங்கள் இருந்தீங்கன்னா உங்களுக்கு சம்மதமா? அதில் செத்து போனவங்களில் ஒருத்தர் அந்த அணு ஆயுதங்களாலும் அணு உலைகளாலும் செத்து போனவங்களில் ஒருத்தர் உங்கள் பிள்ளையாக இருந்தால் நீங்கள் சம்மதமா? உங்கள் அம்மாவாக இருந்தால் உனக்கு சம்மதமா? அப்போ நீ இந்த மாதிரி கேட்பியா? உன் குடும்பத்தில் அந்த சாவு நடந்தால் நீ கேட்பியா? உனக்கு உன் உயிர் முக்கியம். அதே மாதிரி தான் ஒவ்வொரு உயிரும் முக்கியம். ஒரு உயிர் கூட அநியாயமாக சாகக்கூடாது. அப்படி ஒரு உத்தரவாதத்தை பெற்றுக்கொண்டு நீ மேற்கொள்கிற எந்த முயற்சியாக இருந்தாலும் அது சரியான முயற்சியாக இருக்கும். அதனால் இன்றைக்கி கண்டுபிடிப்பாளர்கள் அதை கண்டுபிடிச்சாங்க, பல்பை கண்டுபிடிச்சாங்க, மின்சாரத்தை கண்டுபிடிச்சாங்க, அணு கோட்பாடை கண்டுபிடிச்சாங்க,
அதை கண்டுபிடிச்சாங்க இவங்க. அவங்க கண்டுபிடிச்சது எல்லாமே அவங்கெல்லாம் இந்த உணவுகளை தானே சாப்பிட்டாங்க அப்படின்னு நீங்கள் என்கிட்ட சொன்னீங்கன்னா, அவங்க கண்டுபிடித்தது அழிவை ஏற்படுத்துவதாகத்தான் இருக்கிறது. அவர்களுக்கு அதை கண்டுபிடித்ததால் அவர்கள் எதை அவர்கள் நன்மையை உருவாக்குவதாக சொல்லி பல ஏகப்பட்ட அழிவுகளை நிகழ்த்திவிட்டு நிகழ்வதற்கு அது காரணமாக இருந்திருக்கிறார்கள். ஆதலால் அவர்களும் இந்த மலிவான உணவு அவர்களுடைய அறிவு அறிவு கிடையாது, அது அழிவை சார்ந்த அறிவு. எப்படி அழிப்பது என்பது பற்றிய அறிவு தான் அவர்களுடைய அறிவு. அதனால் அறிவுனாலே அது நல்லதுன்னு நினச்சிடாதீங்க, அது வியந்து பார்க்காதீங்க. எத்தகைய அறிவு அவர்களிடம் இருக்கிறது. ஒருத்தர் விமானத்தில் ஏறி குண்டு போடுறாரு, 2 லட்சம் மக்களை கொன்னவங்கெல்லாம் இருக்காங்க. இரண்டாம் உலகப் போர் நடக்கும்போது விமானத்தில் பறந்து 2 லட்சம் மக்களை மேலேருந்து குண்டு போட்டு ஒரு நகரத்தில் மக்கள் வசிக்கின்ற இடத்தில் மேலிருந்து குண்டை போட்டு 2 லட்சம் மக்களை கொண்ட போர் வீரர்கள்லாம் இருக்காங்க. அப்படின்னா அவருக்கு ஒரு அறிவு இருக்குது, அந்த விமானத்தை இயக்குகிற அறிவு, அவருக்கு ஒரு திறமை இருக்கிறது. அதனால் நம்ம அதை போற்ற முடியுமா? அழிவு சார்ந்த அறிவு, பிறரை அழிக்கின்ற அறிவு தான் அவரிடம் இருக்கிறது. அதனால் நான் என்ன சொல்கிறேன், மலிவான உணவுகளை சாப்பிட்டீங்கன்னா உங்களுக்கு ஏற்படுகிற அறிவு நிறைய அறிவுபூர்வமாக இருக்காங்களே கண்டுபிடிப்பாளர்கள், விஞ்ஞானிகள், அவங்களாம் இந்த உணவை தான் சாப்பிட்றாங்க அப்படின்னு நீங்கள் சொன்னீங்கன்னா, அவர்களுடைய அறிவு அழிக்கின்ற அறிவு, பிறரை அழிக்கின்ற, மக்களை அழிக்கின்ற அறிவு. அதுதான் மற்றவங்களுக்கும், அதாவது ஒரு உயர்தரமான உணவுகள், சமைத்த உணவுகளில் உயர்தரமான உணவுகள் 50%, பச்சை காய்கறிகள், பழங்கள், கீரைகள், கிழங்குகள், அது ஒரு 50%. இப்படி இந்த உயர்தரமான உணவுகளை நீங்கள் இந்த இயந்திர அறிவியல் உலகில் சாப்பிட்டீங்கன்னா உங்களால் இந்த அழிக்கின்ற அறிவு என்பது ஏற்படாது. உங்களுக்கு பிறரை அழிக்கணும், இந்த உலகத்தை அழிக்க வேண்டும் அப்படிங்கிற உணர்வு உங்களுக்கு ஏற்படாது. அதுதான் அந்த உணர்வு ஏற்படுது. நிறைய கண்டுபிடிப்பாளர்கள் அவங்கெல்லாம் பெரிய அறிவியல் அறிஞர்கள் அப்படின்னு நம்ம நம்புகிறவங்க, அவங்க எல்லாருமே நிறைய அழிவுகள் நிகழ்வதற்கு அவர்கள் காரணமாக இருந்திருக்கு. அதற்கு அது மலிவான உணவுகள் தான் காரணம். அதனால் மலிவான உணவுகளை சாப்பிட்டிங்கன்னா நீங்கள் முட்டாளாகிடுவீங்க. உங்களால் யோசிக்க முடியாதுன்னு நான் சொல்லலை, யோசிக்க முடியும். அப்படி யோசிச்சிங்கன்னா அது அழிவை சார்ந்ததாகத்தான் இருக்குது. ஏன்னா உங்கள் உடம்பே நீங்கள் அழிக்கிற உணவை சாப்பிட்டு தான் நீங்கள் அந்த அறிவுங்கிறது உங்களுக்கு வேலை செய்யுது. நீங்கள் உங்கள் உடம்புக்கு நீங்கள் என்ன செய்கிறீங்களோ அதைத்தான் நீங்கள் மற்ற இந்த உலகத்துக்கு நீங்கள் செய்வீங்க. உங்கள் உடம்புக்கு நீங்கள் என்ன செய்கிறீங்க, இந்த மலிவான உணவுகளை சாப்பிட்றீங்க. இட்லி, பூரி, பொங்கல், தோசை, மாமிசம், மீன், பரோட்டான்னு மலிவான உணவுகளை சாப்பிட்றீங்க. அப்போது உங்கள் உடம்பையே நோயை வரவழைத்து கொண்டு நீங்கள் உங்கள் உடலையே அழித்து கொள்வதற்காக நீங்கள் உண்ணுகிற உணவு காரணமாக இருக்கிறது. அதற்கு நீங்களும் காரணமாக இருக்கிறது. அப்படின்னா அப்போது நீங்கள் அப்படின்னா உங்களுடைய அறிவு, நீங்கள் செய்கிற எந்த ஒரு செயலாக இருக்கட்டும், அது அழிவை நோக்கி தான் இருக்கும். உங்கள் உடம்புக்கு நீங்கள் நல்லது செஞ்சீங்கன்னா தான் மற்றவங்களுக்கு உங்களால் நல்லது செய்ய முடியும். உங்கள் உடம்புக்கு தீங்கு செஞ்சுட்டு நீங்கள் மற்ற உடம்பு மட்டும் நல்லது செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு உங்களால் செய்யவே முடியாது. அதன் அடிப்படையில் தான் நீங்கள் இங்கே உள்ள கண்டுபிடிப்பாளர்கள் எல்லாத்தையும் நீங்கள் அதன் அடிப்படையில் தான் பார்க்கணும். அவங்க எப்படிப்பட்டவங்க, அவங்க என்ன செஞ்சாங்க அப்படின்னு என்ன செஞ்சாங்க, அவங்க உடம்புக்கு என்ன செஞ்சாங்க, அவங்க என்ன சாப்பிட்டாங்க, அதை அடிப்படையாக கொண்டு தான் அவருடைய சிந்தனை அமையும். அதனால் நீங்கள் ஆக்கப்பூர்வமாக சிந்திக்கணும், மற்றவர்களுக்கு இடையூறு இல்லாமல், மற்றவர்களுக்கு அழிவுகள் ஏற்படாமல் சிந்திக்க வேண்டும் என்றால் உங்கள் உடலுக்கு நோயை ஏற்படுத்துகிற, அழிவை ஏற்படுத்துகிற உணவுகளை சாப்பிடாதீங்க. அப்போ தான் உங்களால் மற்றவங்களுக்கு நல்லது செய்யணும் அப்படின்னு நினச்சி சிந்திக்க முடியும். அதனால் மற்றவங்களுக்கு நல்லது செய்யணும்னு சொல்லிட்டு டைரெக்டாக அவங்கள்ட்ட போய் நல்லது செய்யாதீங்க. உங்கள் உணவு முறை எப்படி இருக்குன்னு பாருங்கள். உங்கள் உணவு முறையை மாற்றிட்டிங்கன்னா, அதாவது உங்கள் உடலுக்கு ஆரோக்கியத்தை தருகிற உணவுகளை நீங்கள் சாப்பிட்டீர்கள் என்றால் மற்றவர்களுக்கு நீங்கள் என்னது செஞ்சாலும் அது நல்லதாகவே தான் அமையும். மற்றவங்களுக்கு நீங்கள் தீங்கு செய்யணும்னு நினச்சி செஞ்சால் கூட அது நல்லதாக தான் அவங்களுக்கு போய் முடியும். உங்கள் உடம்புக்கு நீங்கள் நல்லது செஞ்சிட்டிங்கன்னா மற்றவங்களுக்கு நீங்கள் தீங்கு செஞ்சாலும் அது நல்லதைத்தான், நன்மையைத்தான் ஏற்படுத்தும். மற்றவங்களுக்கு தீங்கு செய்யணுங்கிற எண்ணமே உங்களுக்கு வராது. ஏன்னா உங்கள் உடம்போட அருமை தெரிஞ்சு தான் நீங்கள் உங்கள் உடம்புக்கு நல்லது செய்கிறீங்க. அப்படிங்கும்போது ஒரு உடலின் அருமை தெரிந்து தான், ஒரு உடல் நலத்தின் முக்கியத்துவத்தை தெரிந்து தான் நீங்கள் உங்கள் உடலுக்கு நன்மை செய்கிறீர்கள். அப்படி தெரிந்த நீங்கள் மற்ற உடலுக்கு தீங்கு செய்ய மாட்டீங்க. இதுதான் அடிப்படை. அது மாதிரி நீங்கள் மலிவான உணவுகளை சாப்பிட்டுட்டு, கட்டுப்பாடற்ற உணவுகளை சாப்பிட்டு, நோயை தருகிற உணவுகளை சாப்பிட்டு மற்றவங்களுக்கு நல்லது செஞ்சாலும் அது தீமையைத்தான் இங்கே உருவாக்கும். அதனால் நீங்கள் மற்றவங்களுக்கு எவ்வளோதான் நல்லது, நீங்கள் உங்கள் உடம்புக்கு தீங்கு செஞ்சுட்டு நீங்கள் மற்றவங்களுக்கு நல்லது செஞ்சிங்கன்னா அது கண்டிப்பாக தீமையைத்தான் உங்களுக்கும் சரி மற்றவங்களுக்கும் சரி தீமையை தான் ஏற்படுத்தும்.
அதனால் வந்து இந்த மலிவான உணவுகளை நீங்கள் ஒரு 6 மாதம் சாப்பிட்றது நிறுத்திடுங்க. இட்லி, பூரி, பொங்கல், தோசை, பரோட்டா, பேக்கரி, இனிப்பு உணவுகள், இந்த மாதிரியான உணவுகளெல்லாம், மாமிச உணவுகள், மீன் உணவுகள், இதெல்லாம் நீங்கள் வந்து ஒரு 6 மாதத்துக்கு நிறுத்திட்டு உங்கள் கையாலே நீங்கள் சமைச்சு சாப்பிட்றீங்க. உயர்தரமான உணவுகள், சமைத்த காய்கறிகள், கூட்டு, கீரை கூட்டு, பழங்கள், பச்சை கிழங்குகள், வேக வைக்கப்பட்ட கிழங்கு, பயிர் வகைகள், பருப்பு வகைகள், கடலைகள், இந்த மாதிரியான உணவுகளை வந்து பால், தயிர், மோர், இந்த மாதிரி உணவுகளை வந்து ஒரு 6 மாதம் சாப்பிடுங்க. சாப்பிட்டதுக்கப்புறமா ஒரு 6 மாதம் கழித்து மீண்டும் சின்ன வயசுலேருந்து சாப்பிட்ருப்பீங்களா மாமிச உணவு, மீன் உணவு, இட்லி, பூரி, பொங்கல், அதை வந்து ஒரு சாப்பிட்டு பாருங்கள். உங்களால் 2-3 நாளைக்கு மேலே சாப்பிடவே முடியாது. ஏன்னா உடனே அது என்ன உங்கள் உடம்புல போய் என்ன வேலை செய்யுதுன்னு நீங்களால் கண்டுபிடிக்க முடியும். ஏன்னா ஒரு 6 மாதம் உங்கள் உடம்பு ஆரோக்கியமாக இருந்திருக்கு. அந்த மலிவான உணவில் சாப்பிட்றதை நிறுத்திட்டு நல்ல உணவில், உங்கள் உடம்புக்கு ஆரோக்கியம் தருகிற நல்ல உணவுகளை நீங்கள் சாப்பிட்டிருக்கிறீர்கள். அந்த அனுபவத்தின் போது உங்கள் உடலில் ஏற்பட்ட மாற்றங்களை நீங்கள் கவனித்திருக்கிறீர்கள். அற்புதமாக இருக்கிறது, உடல் நலன் ஆரோக்கியமாக இருக்கிறது, தீர்க்கவே முடியாது என்று நீங்கள் நம்பிய நாம் நம்பிய அந்த பிரச்சனைகள் எல்லாம் இப்போ சரியாக போயிடுச்சு அப்படிங்கிற அந்த ஒரு நல்ல ஒரு சான்றிதழை நீங்கள் கொடுத்திருப்பீர்கள். கடந்த 6 மாதமாக நீங்கள் கடைபிடித்த அந்த உயர்தரமான உணவுகளை சாப்பிட்ட அந்த அனுபவத்திற்கு நீங்கள் ஒரு நற்சான்றிதழை கொடுத்திருப்பீர்கள். அப்படி இருக்கும்போது நீங்கள் திரும்பவும் மலிவான உணவுகளை 2-3 நாளைக்கு மேலே உங்களால் சாப்பிடவே முடியாது. ஏன்னா வந்து சாப்பிடவே முடியாது. திரும்பவும் பழையபடி நல்ல உணவுகளை சாப்பிட ஆரம்பிச்சிருவீங்க. நம்ம ஏன் வந்து இந்த மலிவான உணவுகளை சாப்பிட்றோன்னா, இதுக்கு மாற்று உணவுகளை நம்ம சாப்பிட்ட அனுபவங்களே நமக்கு இல்லை. நல்ல உணவுகளை சாப்பிட்ட அனுபவமே நமக்கு இல்லை. இப்போ வந்து சிகரெட் பிடிக்கிறாங்க. ஒரு கட்டத்தில் வந்து சிகரெட் பிடிக்க அவங்க தொடங்கிடுறாங்க சின்ன வயசுலேருந்து. அப்புறம் பல வருஷங்களாக சிகரெட் பிடிக்கிறாங்க. அவங்களால விடவே முடியல. ஒருவேளை விட்டுட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு 6 மாதம் 1 வருஷம் விட்டுட்டாங்கன்னா அதுக்கு பிறகு சிகரெட் பிடிக்க மாட்டாங்க. ஏன்னா சிகரெட் பிடிக்காமல் இருந்தால் உடம்புக்கு என்ன நடக்குது அப்படிங்கிறத அவங்க தெரிஞ்சுக்கிட்டதுனால தான் அவங்களால எளிதாக விட முடிகிறது. அப்போ பல வருடங்களாக ஏன் சிகரெட் பிடிச்சாங்கன்னா, சிகரெட் பிடிக்காமல் இருந்தால் என்ன ஆகும் அப்படிங்கிற அனுபவம் அவங்களுக்கு இல்லை. ஏன்னா பல வருடங்களாக சிகரெட் பிடிச்சாங்க, 1 வருஷம் கூட அவங்களால சிகரெட்டை விட முடியல. அதனால சிகரெட்டு விட்டாக்கா என்ன நடக்குங்கிற அனுபவம் அவங்களுக்கு இல்லை. சிகரெட் பிடிப்பதை நிறுத்திய பிறகு ஒரு 6 மாத காலம் நிறுத்திய பிறகு அதன் பிறகு அந்த உடலில் ஏற்படுகிற நன்மைகளை அவர் கவனிப்பதால் அதன் பிறகு அவரால் சிகரெட் பிடிப்பதற்கு அவருக்கு மனசு இல்லாமல் போயிடுது. அதனால் நாம் ஏன் வந்து நோயை தருகிற உணவுகளை சாப்பிட்றோன்னா, ஒரு 6 மாதத்துக்கு நோயை தருகிற உணவுகளை முற்றிலும் நிறுத்திவிட்டு ஒரு ஊட்டச்சத்து மிகுந்த உடலுக்கு நன்மை தருகிற மாற்று உணவுகளை நாம் சாப்பிட்டு நமக்கு பழக்கம் இல்லை. அந்த சாப்பிடுகிற வழக்கம் நமது வாழ்க்கையில் இல்லை. அப்படி ஒரு அனுபவமே நமக்கு ஏற்படவில்லை. அதனால தான் நோயை தருகிற உணவுகளை நம்ம சாப்பிட்டுட்ருக்கோம். அதனால் நீங்கள் ஏன் தீங்கு செய்கிறீங்க, ஏன் திருடுறீங்க, இல்லை ஏன் திருடுறீங்க, ஏன் கொள்ளை அடிக்கிறீங்க, ஊழல் பண்ணுறீங்க அப்படின்னா, அதை தான் நான் என் வாழ்க்கையில் சின்ன வயசுலேருந்து செஞ்சிட்ருக்கேன். பல்வேறு சின்ன வயசுலேருந்து நான் எங்கள் அம்மாக்கிட்ட போய் சொல்லியிருக்கேன், திருடியிருக்கேன். அது இப்போ அப்புறம் படிக்கும்போது அப்படி வேலைக்கு போகும்போது அப்படி தொடருது. ஒரு வருஷம் நீங்கள் நேர்மையாக இருந்து பாருங்கள். அதன் பிறகு நீங்கள் திருடுறதுக்கு உங்களுக்கு விருப்பம் இருக்காது. ஆக ஏன் தொடர்ந்து சின்ன வயசுலேருந்து திருடுறாங்கன்னா, அவங்க வாழ்க்கையில் எப்போதுமே நேர்மையாக இருந்ததில்லை. அதனால் ஒரு வருஷம் நேர்மையாக இருந்துட்டாங்கன்னா அதன் பிறகு அவங்க தீங்கு செய்ய மாட்டாங்க. அதாவது கொள்ளை அடிக்கிறதோ, ஊழல் பண்ணுறதோ, திருடுறதோ, லஞ்சத்தோ, பொய் சொல்கிறதோ, ஏமாத்துறதோ அந்த வேலையை செய்ய மாட்டாங்க. நல்லதை செஞ்சிட்டிங்கன்னா தீங்கை செய்ய மாட்டீங்க. நல்லதே செய்யாமல் தீமைகளை மட்டுமே செய்து வருவதால் தான் அவர்களால் தீமைகளை தொடர்ந்து செய்ய முடிகிறது. நல்லதோட அருமை தெரியாதனால்தான், நல்லது எப்படிப்பட்டது என்கிற அனுபவம் ஒரு அறிவு இல்லாதனால்தான் இங்கே எல்லாருமே தீங்கு செய்கிறாங்க. ஏன் தீமைகளை வந்து செய்கிறாங்க அப்படின்னா, நல்லது எப்படிப்பட்டது அப்படிங்கிற அனுபவமே அவங்களுக்கு இல்லை. எல்லா அனுபவங்களையும் மாற்றி செய்யுங்க. ஒரு தீங்கு எல்லாத்தையும் கற்றுக்கோங்க. களவும் கற்றுமுறை அப்படிங்கிற மாதிரி தீமையான விஷயங்களையும் கற்றுக்கோங்க. அதே நேரத்தில் தீமைக்கு அடிமையாகாமல் நல்ல விஷயங்களையும் கற்றுக்கோங்க. அதுவே உங்களை பாதுகாக்கும். நல்ல விஷயங்களுக்கு நீங்கள் கற்றுக்கிட்டிங்கன்னா தீமைகளிலிருந்து அது உங்களை பாதுகாக்கும். நல்ல விஷயங்களை கற்றுக்காமல் அனுபவங்கிற பேரில் தீமைகளை மட்டுமே விடாமல் கற்றுக்கிட்டிங்கன்னா, அடிமையாயிட்டிங்கன்னா, அப்போ தான் அது உங்களுக்கு வந்து அழிவை ஏற்படுத்தும். அதனால் வந்து ரொம்ப அற்புதமான விஷயம் என்னன்னாக்கா, தீமைகளை கற்றுக்குங்க. எல்லா விஷயத்தையும் கற்றுக்குங்க.
ஆனால் வந்து தீமைகளை கற்றுக்குங்க, நல்ல விஷயங்களை கற்றுக்குங்க. அதே நேரத்தில் வந்து எதுக்கும் அடிமையாகிடாங்க. தீமைகளை கற்றுக்கிறேன், அனுபவத்திற்காக தீமைகளை கற்றுக்கொள்கிறேன் என்று போயிட்டு அதுக்கு அடிமையாகிடாதீங்க. அதுக்கு அடிமையாகாமல் அதுலேருந்து ஒரு மாற்றாக நல்ல விஷயங்களையும் செஞ்சு பழகுங்க. அந்த நல்ல விஷயங்கள் ஒப்பிட்டு பாருங்கள், எது பாதுகாப்பானது, எது நல்லது. தீமைகளையும் நீங்கள் செஞ்சுருக்கீங்க, நல்லவைகளையும் நன்மைகளையும் நீங்கள் செஞ்சுருக்கீங்க, தீய அனுபவங்களையும் தேடி போயிருக்கீங்க, நல்ல அனுபவங்களையும் தேடி போயிருக்கீங்க. அப்போ 2 அனுபவங்களையும் ஒப்பிட்டு பார்த்தாலே உங்களுக்கு தெரிஞ்சிடும் எது சிறந்தது, எது பாதுகாப்பானது, எது ஆரோக்கியமானது, எது ஆக்கப்பூர்வமானது, எது அழிவை ஏற்படுத்தாது அப்படின்னு உங்கள் மனசை நீங்கள் ஒப்பிட்டு பார்த்து சரியானவற்றை நீங்கள் தேர்ந்தெடுத்து கொள்வீர்கள். அது நல்லதாக தான் இருக்கும். எந்த நல்ல அனுபவங்களே இல்லாமல் வெறுமனே தீய அனுபவங்களை மட்டுமே செஞ்சு அதுக்கு அடிமையாகிறாங்க பாருங்க, அவங்க தான் வாழ்நாள் முழுவதும் தீயவற்றை செய்து கொண்டிருப்பார்கள். நல்லவற்றை வந்து செய்து பார்க்க முயற்சி பண்ணணும். எல்லா அனுபவங்களையும் செஞ்சு பார்க்க முயற்சி பண்ணணும். மலிவான இட்லி, பூரி, பொங்கல், தோசையை முற்றிலும் ஒரு மாதமாவது நிறுத்தி பாருங்கள். அந்த மாதிரி ஒரு நாள் கூட நிறுத்த முடியாதவங்க தான் அதுக்கு அடிமையாகி அதை போய் தூக்கி கொண்டாடுவாங்க. அதுதான் சிறந்த உணவு அப்படின்னு சொல்லிட்டு அதை தூக்கி கொண்டாடிட்டு இருப்பாங்க. இட்லி, பூரி, பொங்கல், தோசை, பரோட்டா, இதெல்லாம் மீன், இறைச்சி, பிரியாணி, இதில் பழைய சாதம், இதெல்லாம் மிகப்பெரிய சிறந்த உணவுகள் அப்படின்னு சொல்லிட்டு அதை தூக்கி கொண்டாடுவாங்க. அதை தவிர்த்து விட்டு நீங்கள் சமைத்த உயர்தரமான உணவுகள் 50%, பச்சை காய்கறிகள், பழங்கள், கீரைகள், கிழங்குகள், இதுவெல்லாம் ஒரு 50%. இப்படி ஒரு உணவை நீங்கள் சாப்பிட்டீங்கன்னாக்கா சாப்பிட்டு பாருங்கள் ஒரு மாதம். அப்புறம் பார்த்தீங்கன்னா அப்போ தான் தெரியும் நீங்கள் இது வரைக்கும் ரொம்ப உயர்ந்தது, சிறப்பானது, சுவையானதுன்னு சொன்ன இட்லி, பூரி, பொங்கல், தோசை போதை உணவுகள், அதாவது மலிவான உணவுகள், மாமிச உணவு, மீன் உணவுகள் அனைத்தும் குப்பையான உணவுகள் என்று அப்போது தான் உங்களுக்கு தெரியும். இவையெல்லாம் குப்பையான உணவுகள். இந்த இட்லி, பூரி, பொங்கல், தோசை, பிரியாணி, பரோட்டா, பழைய சாதம், இந்த மாதிரி பேக்கரி உணவுகள், பப்ஸு, சமோசா, பஜ்ஜி, இந்த மாதிரி உணவுலாம் குப்பை. அது ஒரு குப்பை. அதில் வந்து சுவை இருக்கதா நீங்கள் சொல்கிறீங்களா? அதுவே சும்மா மாயை, பொய். அதோட சுவையும் அதுவும் அதோட கேக்கு, ஐஸ்கிரீமு, இதெல்லாம் வந்து நீங்கள் அதுக்கு மாற்று உணவுகள், நல்ல உணவுகளை ஒரு 6 மாதம் சாப்பிட்டு பார்த்துட்டு இது உண்மையான சுவையான்னு சொல்லுங்கள். வெறும் குப்பை தான் இது. அது குப்பையை சாப்பிடுவது போன்ற உணர்வு அப்போ தான் உங்களுக்கு வரும். இந்த மலிவான உணவு இருக்குல்ல, இட்லி, பூரி, பொங்கல், தோசைலாம் இருக்குல்ல, இது வந்து ஒரு குப்பை, மாமிச உணவு, குப்பையை சாப்பிடுகிற உணவு. அப்போ தான் ஒரு 6 மாதம் நிறுத்தி பார்த்துட்டு நான் சொல்கிற நல்ல உணவுகளை நீங்கள் வந்து ஒரு 6 மாதம் சாப்பிட்டு பார்த்துருக்கு அப்புறம் தான் ஓஹோ, சின்ன வயசுலேருந்து நம்ம குப்பைகளை தான் சாப்பிட்ருக்கோம், அதனால தான் உலகம் முழுக்க ஏன் மக்கள் நோயால் அவதிப்படுகிறார்கள் அப்படின்னா அவர்கள் சாப்பிட்ட உணவு குப்பைகளாக இருக்கிறது. அப்புறம் நோய் வராமல் என்ன பண்ணும்? அதனால் வந்து நம்மளை நாமே ஏமாற்றிக்கூட வாழ்வது ஒரு முறை தான். உண்மைகளை திறந்துவிட்டு சாவது தான் சிறந்தது. இயற்கையாக இறந்து போவது தான் சிறந்தது. ஏன்னா உண்மைகள் வந்து அவ்வளோ வியப்பிற்குரியது. நம்ம பேசுகிறதுக்காக நம்ம பேசணும் அப்படின்னா அது வியப்பிற்குரியதாக மாற வேண்டும். அப்போது வந்து அது வந்து அதில் உண்மைகள் இருக்க வேண்டும். எதுக்காக வந்து பேசுகிறோம் அப்படின்னா உண்மைகளை தெரிந்து கொள்வதற்காக தான் பேசுகிறோம். எதற்காக பேசுகிறோம் என்றால் உண்மைகளை தெரிந்து கொள்வதற்காக தான் பேசுகிறோம். உண்மைகளை தெரிஞ்சிக்க முடியாது, நம்மளால் உண்மைகளை பேசுவதற்கு நமக்கு தகுதியே இல்லை அப்படின்னா நம்ம பேச மாட்டோம். அதனால தான் இன்றைக்கி இயந்திர அறிவியல் உலகில் வந்து ஏன் நிறைய பேர் பேச மாட்டேங்கிறாங்க, அமைதியாக இருக்காங்க, தனிமையை விரும்புகிறாங்க, உறவு முறையை விரும்புறதில்ல. அப்போ ஏன் அது காரணம் வந்து நம்ம பேசுகிற பேச்சில் உண்மை வராது அப்படின்னு மக்களுக்கு தெரிஞ்சு போச்சு. எல்லாம் மூட நம்பிக்கைகள், பொய். இந்த மதத்தின் பேரால் நிறைய மூட நம்பிக்கைகளை தான் மக்கள் கடைபிடித்து வாழ்கிறார்கள். அது எல்லாமே பொய். இந்த சுவாரஸ்யமாகவே இல்லை. இந்த மதத்தின் பேரால் நிறைய பொய்களை சொல்லிக்கிட்டு அதை பற்றி தான் மக்கள் எங்கே உண்மையை பேச போகிறாங்க? ஏன் மக்கள் எல்லோரும் இந்த புத்தகத்தில் படித்தது சுயமாக சிந்திக்காமல் சும்மா அவங்க சொல்கிறது இவங்க சொல்கிறதுன்னு பேசுகிறாங்களே தவிர மற்றபடி உண்மைகளை, இயற்கையை பற்றிய உண்மைகளை வந்து சிந்திக்கிற திறன் அவர்களுக்கு இல்லை. காரணம் அவருடைய உணவு தான் காரணம். அந்த உணவு என்பது உண்மைகளை பேசுவதற்கு தகுதியற்ற உணவு, அழிவை ஏற்படுத்தக்கூடிய உணவு. உங்கள் உடலில் நீங்கள் நோய்களை ஏற்படுத்தி உங்களையே நீங்கள் அழிக்கின்ற உணவுகளை சாப்பிடும்போது அது உங்கள் பேச்சிலையும் வெளிப்படும். நீங்கள் என்ன பேசினாலும் அது பிறருக்கும் உங்களுக்கும் அழிவை தான் ஏற்படுத்தும். அதனால தான் மக்கள் இதை தெரிஞ்சுக்கிட்டாங்க. இந்த மலிவான உணவு இருக்குல்ல, உங்களையே அழிக்கின்ற, உங்கள் உடலில் நோயை வரவழைக்கின்ற இட்லி, பூரி, பொங்கல், தோசை, பிரியாணி, பரோட்டா, இந்த மாதிரி பழைய சாதம், பேக்கரி உணவுகள், இனிப்பு உணவுகள், மாமிச உணவுகள், மீன் உணவுகள், இந்த மாதிரி உணவுகளை நீங்கள் சாப்பிட்டீங்கன்னா நோய் வரும். அப்போது உங்கள் உடம்பு அழிஞ்சு போகும். அப்போது நீங்கள் உங்கள் உடலை அழிக்கிற உணவுகளை நீங்கள் சாப்பிட்றீங்க. அப்படின்னா இந்த உணவுகளை சாப்பிட்டுட்டு நீங்கள் என்ன பேசினாலும் அது மற்றவர்களுக்கு அழிவையும் உங்களுக்கும் அழிவையும் ஏற்படுத்தும்.
நீங்கள் பேசுகிற பேச்சு என்பது உங்களுக்கும் சரி மற்றவங்களுக்கும் சரி அழிவை தான் ஏற்படுத்தும் இந்த உணவில் சாப்பிட்டுட்டு. அதே மாதிரி நீங்கள் கேட்குற விஷயங்களும் உங்களுக்கு என்ன மாதிரி விஷயங்களை கேட்க தோணும் அப்படின்னா அழிவை ஏற்படுத்துகிற விஷயங்களை தான் கேட்கணும்னு தோணும். ஏன்னா உங்கள் உடம்பை நீங்கள் அழிக்கிற உணவுகளை தான் நீங்கள் சாப்பிட்டுட்ருக்கீங்க. அப்படிங்கும்போது உங்கள் காதுகள் எதை கேட்க தோண்டும் என்றால், எதை கேட்க ஆர்வமாக இருக்கும் என்றால், உங்கள் உடலையும் மற்ற உடலையும் இந்த உலகத்தையும் அழிக்கிற விஷயங்கள் எதாவது இருக்கா அதை பேசினா அந்த காதுகள் ஆர்வமாக கேட்கும். அதனால் நீங்கள் உங்கள் உடலை பாதுகாக்கிற மாதிரியான ஒரு உணவை நீங்கள் சாப்பிட்டீங்கன்னா தான் உங்கள் காதுகள் எதை கேட்கும் என்றால், இந்த உலகத்திற்கு நன்மை தருகிற ஆக்கப்பூர்வமான விஷயங்களை பேசும்போது அதை கேட்பதற்கு ஆர்வமாக இருக்கும். அதனால் காது ஏன் கேட்காம போகுதுன்னா, இந்த மாதிரி கண்கள் ஏன் தெரியாமல் போகுது, காதுகள் ஏன் கேட்காம போகுது ஒரு வயசான காலத்தில் நிறைய பேருக்கு இந்த அழிவு மாதிரியான விஷயங்களை பார்க்குற ஆர்வம், அதாவது பிறர் அழியிறத பார்க்குற ஆர்வம், அப்புறம் தன்னையும் அழித்து கொள்வதை பார்க்கின்ற ஆர்வம், பிறர் அழிய வேண்டும், இந்த அழிவு சார்ந்த விஷயங்களை கேட்பதில் உள்ள ஆர்வம், இதுதான் காது கேட்காமல் போகிறதுக்கு காரணம். கண்கள் தெரியாமல் போகிறது, கண் பார்வை குறைந்து போவதற்கு இதுதான் காரணம். அப்போ அழிவுகளை பார்ப்பதில் ஏற்படுகிற ஆர்வம், அழிவான விஷயங்களை கேட்பதில் ஏற்படுகிற ஆர்வம், இந்த ஆர்வம்தான் அழிவுகள் மீது உள்ள இந்த ஆர்வம் தான் காது கேட்காமல் போகிறதுக்கும் கண் பார்வை குறைபாடு காரணம். கண் பார்வை குறைபாடு ஏற்படுவதற்கும் காரணம். ஏன்னா காதுகள் எதை கேட்கணும், கண்கள் எதை பார்க்க வேண்டும் அப்படின்னா அழிவை பார்க்கக்கூடாது, ஆக்கப்பூர்வமான விஷயங்களை பார்க்கணும். அதற்காக தான் அந்த கண்கள் படைக்கப்பட்டிருக்கு. அதுமாதிரி காதுகள் ஏன் படைக்கப்பட்டிருக்க, நல்ல விஷயங்களை கேட்கணுங்கிறதுக்காக தான் படைக்கப்பட்டிருக்கு. அழிவை அழிவு சார்ந்த விஷயங்களை கேட்கணுங்கிறதுக்காக காதுகள் படைக்கப்படவில்லை. காது என்கிற உறுப்பு, அதன் செயல்பாடுகள், அதற்குன்னு விதிமுறைகள்லாம் இருக்கும். அந்த விதிமுறைகள் அழிவு பற்றியதை தெரிந்து கொள்வதற்காக, கேட்பதற்காக அல்ல. அதனால் ஆக்கப்பூர்வமான விஷயங்களை கேட்கணுங்கிறதுக்காக தான் அந்த காது இருக்குது. அப்படி இருக்கும்போது நம்ம அதற்கு முரணாக அழிவு சார்ந்த விஷயங்களை பார்ப்பதற்கும் அழிவு சார்ந்த விஷயங்களை பேசும்போது அதை கேட்பதற்கும் ஆர்வமாக இருக்கும்பொழுது அதன் செயல்பாடுகள் குறைந்து போய்விடுகிறது. நீ அழிவு சார்ந்த விஷயங்களை பார்ப்பதற்காக அந்த கண்கள் செயல்படவில்லை. நீ பிறர் அழிய வேண்டும் என்று, இந்த உலகத்தில் உள்ளவர்கள் அழிய வேண்டும் என்று நீ ஆசைப்படுகிறாய், அதை பார்க்க வேண்டும் என்று ஆசைப்படுகிறாய். அப்படிப்பட்ட உனக்கு எதற்கு கண் பார்வை அப்படின்னு சொல்லிட்டு மூளை என்ன பண்ணிடுது, ஏன்னா பயப்படும்ல, அழிவு சார்ந்த விஷயங்களை பார்க்கும்போது பயம் வரும்ல. அதனால் மூளை என்ன பண்ணுது, அந்த கண் பார்வையை குறைத்து விடுகிறது. உனக்கு கண் பார்வை தேவையில்லை அப்படின்னு சொல்லிட்டு. அது மாதிரி காது கேட்குற திறனும் அது மாதிரி நிறைய பேருக்கு வயசானப்போ குறைஞ்சி போகுது. அது மாதிரி பற்கள் விழுவதற்கு என்ன காரணம், எல்லாம் பற்கள் விழுவதற்கு, நோய்கள் வருவதற்கு என்ன காரணம், நீ உனது உடலை அழிக்கின்ற உணவுகளை சாப்பிடுகிறாய். அப்படிப்பட்ட உனக்கு எதற்கு பற்கள், உனக்கு எதற்கு ஆரோக்கியமான உள்ளுறுப்புகள், எதற்காக? நீ ஏன்னா உடம்பையே நீ அழிக்கிற உணவுகளை நீ சாப்பிட்டுட்ருக்க. அப்படிப்பட்ட உனக்கு எதுக்கு ஆரோக்கியம், எதற்கு உனக்கு பற்கள், எதற்கு உனக்கு உள்ளுறுப்புகள், ஆரோக்கியமான உள்ளுறுப்புகள் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு நோய் வந்துடுது. அதான் நோய் வருவதற்கான காரணம். உடம்பு ஆரோக்கியமாக இருக்கணும் அப்படின்னா அதுக்கு தகுந்த உணவுகளை சாப்பிட்டா உன் பற்களும் நல்லாயிருக்கும், ஆரோக்கியமாக இருக்கும். நீ சாப்பிட்ற உணவு உன்னையே அழிப்பதற்காக நீ சாப்பிட்டுட்ருக்க. அப்படிப்பட்ட உனக்கு எதுக்கு ஆரோக்கியமான எலும்புகள், கால்கள், கைகள், உடல் அப்படின்னு சொல்லிட்டு நோயை வரவழைத்து விடுகிறது. அதனால் நல்லது செஞ்சால் உன் உடம்புல நல்லது நடக்கும். அதுதான் அடிப்படை. அதனால் நீ தீங்கு செய்தால், உனது உடலுக்கு நீ தீங்கு செய்தால் அது உனக்கும் சரி மற்றவர்களுக்கும் தீங்காய் தான் முடியும்.